இவர் வந்து இனிமேல் தான் ஊழல் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற நிலை அவருக்கு இல்லை. அதனால இன்னொன்று அவர் முதலே வாக்குறுதி கொடுத்தது, என்னுடைய சொந்த பணத்தை நான் செலவழிப்பேன் தொகுதிக்காக, பாண்டிச்சேரிக்காக. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஒரு அதாவது இவர்கள் அடுத்த கட்டத்தெல்லாம் கடந்து போயிட்டாங்க. முதியவர்கள் இதுக்கு போயிட்டாங்க. இளம் சமுதாயத்திலேருந்து வரும்போது பயன்படுத்தினா அந்த கூட்டணிக்கு தான் பலம். இந்த மாதிரி பண்ணுறவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நகர்றாங்க. பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாம் ஜென்சி இதுவாக மாறி போச்சு. இளைஞர்கள் இல்லாத கட்சியாக இன்னைக்கு அதிமுக இருக்கிறது. இளைஞர்களே இல்லாத கட்சியாக இருந்த காங்கிரஸ் வலிந்து ஆதரவு கொடுத்து அவங்களோட ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு இப்போ என்ன தேவைன்னா இளைஞர்கள் தேவை. கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். டெக்னாலஜி வைஸும் அவங்க ஒன்றும் இல்லை. ஐடிவிங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, மோசமாக இருக்குது. டிஎம்கிட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு வகையாக வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஐடிவிங்க எல்லாமே பிஸ்னஸ் மைண்டடில் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி டீமு 5-6 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சோம் அவங்க சிஎம் தோக்கிறத கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்களே வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்காங்களான்ற மாதிரியே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. திமுகவில் இருக்கவங்களே முதலாளித்துவ கட்சிகளில் லாப நஷ்டம் பார்த்து தான் யாரும் சேவை செய்ய வர மாட்டாங்க. 5 கோடி 10 கோடி பணத்தை செலவழித்து ஜனங்களுக்கு சேவை செய்ய வருவான். முதல் போட்டு முதல் எடுக்கிறது தான் பிஸ்னஸ்.